கனிமொழி எம்பி பேசினார். அமைச்சர், மேயர், ஆணையர் பங்கேற்பு. தூத்துக்குடியில் சாலையோர வியாபாரிகளுக்கு அடையாள அட்டை மற்றும் சான்றிதழ், நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு மருத்துவ உபகரணங்கள் மற்றும் ஓய்வு பெற்ற மாநகராட்சி பணியாளர்களுக்கு சேம நலநிதி வட்டித்தொகை வழங்கும் விழா தூத்துக்குடி மாநகராட்சி மாநாட்டு மையத்தில் வைத்து நடைபெற்றது. விழாவில் வடக்கு மாவட்ட திமுக செயலாளரும் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சருமான கீதா ஜீவன் தலைமை வகித்தார். மேயர் ஜெகன் பெரியசாமி முன்னிலை வகித்தார். தூத்துக்குடி மாநகராட்சி ஆணையர் மதுபாலன் வரவேற்புரையாற்றினார். பின்னர் ஓய்வு பெற்ற மாநகராட்சி பணியாளர்கள் 555 பேருக்கு சேம நல நிதி வட்டி தொகையான 8,83 ரூபாய் காசோலை வழங்கி கனிமொழி எம்பி பேசுகையில், CSR நிதியிலிருந்து குழந்தை பருவத்தில் காது குறைபாடு உள்ளவர்களுக்கு பரிசோதனை சிகிச்சை முக்கியம் என கருதி அவர்களுக்கு உபகரணங்கள் வழங்கப்படுகிறது. பள்ளி செல்லும் முன் இந்த குறைபாடுகள் நீக்கப்பட்டு மற்ற குழந்தைகளைப் போல் இவர்களும் இருக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டின் மூலம் இந்த நிகழ்வு நடைபெறுகிறது. இந்தியாவில் அதிகமாக நம் பகுதியில் தான் இந்த குறைபாடுகள் இருக்கின்றன. உறவினர்களுக்குள் திருமணம் செய்து கொள்வதை தவிர்க்க வேண்டும். நம்முடைய குழந்தைகளின் எதிர்காலம் எல்லோருக்கும் முக்கியம் என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும். மாநகராட்சி பகுதியில் சாலையோர வியாபாரிகள் எவ்வித இடையூறுமின்றி பலனை அடைய வேண்டும் என்பதற்கான அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டு அடுத்த கட்டமாக வட்டியில்லாத கடன் உதவித்தொகை வழங்குவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கப்படுகிறது. அதன் மூலம் அவர்களது பொருளாதார முன்னேற்றம் ஏற்படுகிறது. ஒவ்வொருவரும் தங்களுடைய சொந்த காலில் சுயமாக தொழில் செய்ய வேண்டும். அதன் மூலம் உங்கள் வளர்ச்சி அதிகரிக்கும். ஓய்வு பெற்ற பணியாளர்களுக்கும் சேம நலநிதி வட்டித்தொகை நீண்ட காலமாக வழங்கப்படாமல் இருந்தது. தற்போது ஓய்வு பெற்ற பணியாளர்களுக்கு சேம நலநிதி வட்டித்தொகை வழங்குவது மகிழ்ச்சி அளிக்கிறது. ஓய்வு பெற்ற பணியாளர்களுக்கு சேம நலநிதி வட்டித்தொகை வழங்குவது பெரும் மகிழ்ச்சி அளிப்பதாக அமைச்சர் கீதா ஜீவன் கூறியிருக்கிறார். எல்லோரையும் பெயர் சொல்லி அழைக்கக்கூடிய ஒரு சிறப்பான பணிகளின் மூலம் தூத்துக்குடி வளர்ச்சியடைகிறது. இங்கு கலந்து கொண்டுள்ள அனைவரும் பல்வேறு வகையில் நல்லதொரு பணிகளின் மூலம் தொழிலில் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று கனிமொழி எம்பி பேசினார். இந்த நிகழ்வில் அமைச்சர் கீதா ஜீவன் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு மருத்துவ உபகரணங்களை வழங்கி பேசுகையில், தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எல்லோருக்கும் எல்லாம்